ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மார்னிங் அவங்களுக்கு டிஃபனுக்கு சேமியா மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று வரும்போதே வெங்காய தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன்னா அது எதுவுமே நான் எடுத்து வைக்கல. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் சீக்கிரமாகவே படுத்துட்டோம். காலையில் லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் நம்ம போகணும். அதனால் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை தான் செஞ்சேன். சாப்பாடும் வச்சுட்டு தக்காளி இருந்தது, சரி தக்காளி தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் வச்சுட்டு தக்காளி தொக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக சாப்பாடு எல்லாமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி அவங்க வந்ததையுமே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். பார்த்தா அவங்க வரும்போது ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. நேற்றே அவங்களுக்கு லைட்டாக கோல்டு இருந்துச்சு. பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால் அவங்க முடியாமல் தான் வந்தாங்க அங்கேருந்து வரும்போதே. சரி அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. பாட்டிக்கு இன்னுமே கொஞ்சம் உடம்பு சரியாகலை. அதனால் இன்னுமே கொஞ்சம் ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. இன்னொரு 2 டேஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் என்னன்னு தெரியும். எல்லோரும் பாட்டிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மினி விலாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.